கடவுளே, இந்த புது வருஷத்துல இருந்தாவது நான் கடன் தொல்லைலாம் இல்லாமல் இருக்கணும். ஒன்று என் கடன் தொல்லையெல்லாம் தீர்த்துரு, இல்லை எனக்கு கடன் கொடுத்தவங்கள தீர்த்துரு. நல்ல வேலை, ஆமாம், எங்களுக்கு எதுவும் கடன் கொடுக்கல. பேசாம வீட்டு விட்டு ஓடிடலாமா? வேணாம், நாளைக்கு மலையனூர் நாட்டம் பாட்டுக்கு வர டான்ஸ் ஆடணும். ஃபைனலா நம்மாலே. ஹலோ பேபி, இந்த ஜென்மத்துல உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்காது, நீ என்ன மறந்துரு. அம்ல இன்னைக்கு காலையில தான் நம்ம கல்யாணம் நடந்துச்சு. இவனுக்கு ஃபோன் பண்ணப்ப இவருக்கு ஃபோன் பண்ணிட்டேனே. லவ் பண்றப்பவே ஹஸ்பண்ட், அதனால தான் சேவ் பண்ண கூட. மாப்பிள்ள நைட்டுக்கு பாதாம் பிஸ்தா வேற எவனும் சாப்பிட்டுட்டான். ஹலோ, ஒரு நிமிஷம், ஒன்றும் கேட்கல, ரூமில் வந்து பேசுகிறேன். எதுக்கு 12 மணிக்கு கால் பண்ணி வர சொன்ன? உடம்பு சரியில்லையா? எதுவும் பிரச்சனையா? இனி எமர்ஜென்சி? அம்மா அப்பா திடீர்னு ஊருக்கு போயிட்டாங்க. தனியா இருக்க தோணல, அதான் உன்னை கூப்பிட்டேன். தனிமையா போகணுமா? அதுக்கு தானே நான் இருக்கேன். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட யூனோ விளாடுறோம். டைம் போறதே தெரியாது, அதுக்கு நான் கேரண்டி. என்ன சொல்றேன்? என்ன அவங்களாம் வந்ததுக்கு அப்புறம் ஜாக்கெட் போட்டுக்கிட்டேன்? ஏய் அமுதா, ஏய் ஏந்திரு. நீ ஆசைப்பட்டு கேட்டல்ல, அது எல்லாமே உனக்கு கிடைக்க போகுது. அப்படியா? என்னது? நீ என்ன கேட்ட? உனக்கு ஸ்கூட்டர் வேணும், ஐபோன் வேணும், அப்புறம் பட்டு புடவை வேணும், இதெல்லாம் கேட்டல்ல, எல்லாமே உனக்கு கிடைக்க போகுது. நிஜமாவா? எப்படின்னா, வேலைக்கு போய் சம்பாதிச்சாதான் கிடைக்கும். நீ வேலைக்கு போக மாட்ட, நான் வேலைக்கு போறேன். நான் நேரத்துக்கு போய் வேலை செய்யணும்ல. 8 மணி வரைக்கும் தூங்கினாக்கா இன்னும் டீ கூட குடிக்காம இருக்கிறேன் நானு. போய் எந்திரிச்சு போய் டீயை போட்டு சாப்பாடு செய் போ. ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூட. எதுக்குடி 1000 ரூபாய் வாங்குற, ஆனா திருப்பி கொடுக்க மாட்டேற? எப்படி நம்பர் தோண? நான் உன்னோட லைஃப் பார்ட்னர், முதல்ல நம்பிக்கை வை. உனக்காக நான் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் விட்டு வந்திருக்கேன். ஆனா நீ எனக்காக ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறேன். கொடு, எங்க எடுத்துட்டு ஓடிட மாட்டேன். திருடி இல்லை நான். இதோட 10,000 ரூபாய் போனா திருப்பி வருமான்னு தெரியலையே. நம்பு முதல்ல. Several months later. அன்னைக்கு 1000 ரூபாய் வாங்கினல கூட, கொஞ்சம் மாச கடைசியாச்சு, செலவாயிடுச்சு. குடுக்குறேன்னு தாண்டி வாங்கினேன். ஹஸ்பண்டோட பணம் ஒய்ஃபுக்கு தான் சொந்தம். முதல்ல கடங்காரிய பாக்குற மாதிரி பாக்காத. அசிங்கமா திருப்பி கொடுன்னு கேட்டுட்டு இருக்க. வெக்கமா இல்ல? என்ன பங்களாவை கட்ட போறேன் அதை வச்சு? முதல்ல நம்ம காசு நம்மளுது அப்படின்னு சொல்லி பழகு. உன் காசு ஏன் காசு அப்படின்னு சொல்லாத. முதல்ல ரிலேஷன்ஷிப்ல பிரேக் ஆகிறதுக்கு காரணமே இந்த காசு தான். பார்ட்னர்ஸ்குள்ள காசு கொடுத்துட்டா மறந்துடணும், கேட்க கூடாது. ஒரு 2000 ரூபாய் இருந்தா கூட. எது? கொடுத்துறேன். 2000 ரூபாய் உனக்கு 2000. எங்க போற நீ? ஆபீஸ்க்கு. என்ன ட்ரெஸ் இது? இதுக்கு நல்லா இருக்கு. இன்சர்ட் பண்ணி கேவலமா இருக்கு. ஷர்ட் நல்லாவே இல்லடி. இன்சர்ட் பண்ண நல்லா இருக்கும்டி. இது ரெண்டும் என்னடி? இது கேவலமா. இந்த பேண்ட்டுக்கு இந்த ஷர்ட்டுக்கு தயவு செஞ்சு மாத்து. இந்த மாதிரி இருந்தா நான் கூட வரவே மாட்டேன் எங்கேயுமே இதுக்கு அப்புறம் வெளியில. நல்லா இல்லையா? பாலேகன்ட்டு ஏன்டி நல்லா இல்லைன்னு தான் அர்த்தம். ஓ சி, இப்படிதான் ட்ரெஸ் ஷர்ட் எல்லாம் போடுறாங்களோ. குட்டு, என்ன ஐட்ரஸ் போட்டிருக்கியா? ஆமாடி, டாக்டர் சொல்லியிருக்காரு 1 hour கண்ணு திறக்கக்கூடாதுன்னு. சரி, எனக்கு ஒரு 50 rupees கூட, நான் போய் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்.
சேர்ந்து போலாம் இரு வரேன் நான். இல்ல இல்ல எனக்கு இப்பவே சாப்பிடணும். எனக்கு 50 rupees கொடு. 50 ரூபாவா? இல்ல இது 50 ரூபா. இதுதான் 80 ரூபாய். இது 50 ரூபா. சரி இந்தா இதுல 200 ரூபா இருக்கும். 4 வாங்கிக்கோ. எங்க அப்பா அம்மா வராங்க சரியா? ஓடி 4 வாங்கிக்கோ. எப்படி பேபி இவ்வளோ அழகா இருக்க? Flashback. குட்டோ ம் குட்டோ ம் எப்படி இருக்க? நல்லா இருக்குமா? எப்படி இருக்க? நல்லா இருக்கம்மா. சஃபா இவன்ட்ட கேட்டதுக்கு இல்லை 2 மணி நேரம் அவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்து மேக்கப் பண்ணி அழகாக ட்ரெஸ் பண்ணி வரும்போதுலாம் உனக்கு தெரில அழகாக இருக்கேன்ட்டு. ஒரு பரதேசி நான் மாதிரி சட்டியோடு உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு நைட்டியை போட்டு கொண்டே போட்டு உட்காந்துருக்கேன். அது தீஞ்ச சட்டி. இப்போதான் உனக்கு அழகாக தெரியுது. என்ன புரியவே முடியலடா அவங்க. அதெல்லாம் அப்படிதான் எனக்கு புரியாது. முஞ்சி எப்படி இருக்கு? என் மூஞ்சியே அப்படிதான். என் மூஞ்சி பார்த்தா பிடிக்கலையா? இதுதான் பின்னாடி தேடி தேடி கல்யாணம் பண்ண லவ் பண்ணியிருந்தேன். இப்போ மட்டும் మొహం నచ్చట్లేదు. ఓకే ఓకే మూంజి எப்படி இருக்குன்னு கேட்டாரு. నా మొహమే అంతే, ఏం చేయమంటావు? నీకోసం మార్చుకోలేను. తాగు, పందిలా తాగు, జ్యూస్ తాగు, బాగా తిను, ఇచ్చే ఇది இதுதான் வேலை உனக்கு. மூஞ்சி எப்படி இருக்கு? மூஞ்சி உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ மூஞ்சி எப்படி இருந்தா உனக்கு என்ன? அப்போ எப்படி இருக்கு மூஞ்சி? நல்லா உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லடி. உனக்கு தான் அதான் உனக்கு பிரச்சனையா இருக்க. நீ ஜாலியா இருக்கப்பா. உனக்கு என்னப்பா பிரச்சனை? வீட்டுல இருக்க நான் தான்ப்பா நீ இவ்வளவு பிரச்சனை எல்லாம் இருக்கு. உனக்கு என்ன சந்தோஷமா வந்துமா வீக்கெண்ட்ஸ் போய் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஊர் சுத்தணுமா? முடிஞ்சிச்சு. நல்லா 3 வேளை சாப்பிட்டுமா, அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு இருக்கிற பிரச்சனை யாரும் கண்டுக்க போறேன் அந்த வீட்டுல. உன்னை நம்பி வந்தேன்னா எனக்கு தேவைதான். இதோ இந்த செருப்பாலே நடி போ, அப்படியே போயிடு. எப்போ விடுவா எப்போ போலான்னு ரெடியா இரு போறதுக்கு. டேனிக்கு மாதிரி ஜூஸ் இப்ப எப்ப தாகி இந்த தாகி ஜூஸ் தாகி தாகி. ஏங்க மெச்சூரிட்டின்னு சொல்றாங்களே, மெச்சூரிட்டினா என்னங்க? பொண்டாட்டி படுத்துற இம்சையை பார்த்து செகுட்ட சேத்துனால அரையாளாமேனு இருக்கேன். குடும்பம் வீணா போயிருமேன்னு நினைச்சு பொறுத்து போறோம் பாத்தியா, அதுக்கு பேரு தான் மெச்சூரிட்டி. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சேனுக்கு. எங்கடி போற? சாவ போறேன். இரு நானும் வரேன். ஏன்? எனக்கு மேல நம்பிக்கையே இல்லை. மூடி தின்னு. சும்மா உப்பு இல்ல அது இல்லன்னு ஏதாவது சொன்னீங்கன்னா சோத்துல வசத்தை வச்சிருவேன். ஏய், நீ சாப்பிட்ட சாப்பாட்டுல கொசு விழுந்துடுச்சுடி, அதுதான் சொல்ல வந்தேன். ஹாய் காயு, அங்க ஏதோ தண்ணி லீக் ஆகுது பாரு. தண்ணியா? பகவானே. டேய் இங்க எதுக்குடா வந்தீங்க? பொண்டாட்டி வீட்ல இருக்காடா. அவங்க வேற இருக்காங்களா? டேய் மச்சான் சாரா தெரியாது. டேய் படத்துக்கு 4 டிக்கெட் வேற எடுத்தாச்சுடா, வாடா. யார டிக்கெட் எடுத்து நாள வர முடியாது, கொன்றுவா என்ன. நீ வரலனா டிக்கெட் வேஸ்ட் ஆயிடும், வாடா. டிக்கெட் வேஸ்ட் ஆன போட்டும் ஹேராச்சு. 3 மணி நேரம் தானே, வாடா போயிட்டு வந்துருவோம். 3 மணி நேரம் என்னால எடுக்க முடியாது, பட் ஆனா 5 நிமிஷம் எடுக்க முடியும். புரியலையாடா? புரியல, இப்ப புரியும். இங்க இருக்க வந்துறேன். காயு, நம்ம ஏரியா நைட் டின்னருக்கு வெளியே போக கூடாது. ஆமா, வெளிய என்ன சத்தம்? அது தெரியநாய் கண்டுக்காத. சரி நம்ம டின்னருக்கு வெளியே போக கூடாது. சரி போலாம். சரி டக்குன்னு போயிட்டு ரெடி ஆயிட்டு வா. சரி ஒரு 5 minutes. சரி ஓகே. படம் சூப்பரா இருந்துச்சுல மச்சான், சீக்கிரம் இறங்குடா.
காயு இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியே போர் அடிக்குது. டேய் ஒரு நிமிஷம் வந்துடுறேன். லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுக்கிறேன். பேபி என்ன கம்பேரிஷனு? உங்க அம்மா பிடிக்குமா என்ன பிடிக்குமா? எத்தனை வாட்டி சொல்றது, నాకు మా అమ్మ అంటేనే ఇష్టం. என்ன சொன்ன? எனக்கு எங்க அம்மா தான் பிடிக்கும்னு. அம்மா தான் பிடிக்குமா? பின்ன நான் இதே மாதிரி பதில் சொன்னா நீ சும்மா இருப்பியா? சொல்லிதான் பாரு, சொல்றது தைரியம் இருக்கா உனக்கு? இருக்கா? అయిపోయిందా ఇంటర్వ్యూ? అయిపోయిందా? చెత్త క్వశ్చన్ అడిగేసావా? நான் போலாமா? போவே, பார்த்து போ. ஃபோன் கொடுத்துட்டு போ. சும்மா வேலை வெட்டில அவன் அம்மா பிடிக்கும் ஆயா பிடிக்குமான்னு கேக்குறான் பாரு, பைத்தியம். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.